கிரகங்களின் அரசனான சூரிய பகவானை ராசி அதிபதியாகக் கொண்ட ஆளுமை திறனும் கம்பீரமும் மிக்க சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். காட்டில் சிங்கம் சில சமயம் பதுங்குவது பயத்தினால் அல்ல, ஒரு பெரிய பாய்ச்சலுக்காகத்தான். அதேபோல கடந்த சில காலங்களாக முடங்கிக் கிடந்த உங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு மகா பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் பிறப்பாலேயே தலைமை தாங்கும் குணம் கொண்டவர்கள். ஆனால் சமீப காலமாக உங்கள் கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் ஏதோ ஒரு இழுக்கு வந்திருப்பது போல நீங்கள் உணர்ந்திருக்கலாம். எனக்கு ஏன் இந்த சோதனை, என் அதிகாரம் எங்கே போனது என்று நீங்கள் வருந்திய நாட்கள் ஏராளம். இதோ உங்கள் அதிகாரம் மீண்டும் உங்களிடமே வரப்போகிறது. வரும் பிப்ரவரி 28 பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்புமுனை நிகழப்போகிறது. முக்கியமாக கே என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவதூதனைப் போல நுழையப் போகிறார். அந்த நபர் மூலம் உங்கள் 15 வருட துயரம் எப்படி தீரப்போகிறது என்பதை இந்த 15 நிமிட வீடியோவில் நாம் விலாவரியாக பார்க்கப் போகிறோம். தயவு செய்து எங்கும் நகராமல் இதை கேளுங்கள். சிம்மத்தின் கடந்த கால பின்னடைவுகளை பார்க்கலாமா? கடந்த சில காலங்களாக சிம்ம ராசிக்காரர்களின் நிலைமை கையில் இருக்கிறது, ஆனால் வாய்க்கு எட்டவில்லை என்பது போலத்தான் இருந்தது. பதவி இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்காது. பணம் வரும், ஆனால் செலவு அதைவிட வேகமாக முன்னே நிற்கும். யாரை நம்பி நான் பொறுப்புகளை ஒப்படைத்தேனோ அவர்களே எனக்கு விசுவாசமாக இல்லையே என்ற வேதனை உங்கள் நெஞ்சை வாட்டியிருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுத்த சில ரிஸ்குகள் உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். நிழல் தரும் மரம் என்று நம்பி வந்தேன், ஆனால் அது முள்மரமாகிவிட்டதே என்று நீங்கள் உறவுகளை பார்த்து வருந்தியிருப்பீர்கள். உடல் ரீதியாக முதுகுவலி அல்லது கண் தொடர்பான உபாதைகள் உங்களை வாட்டியிருக்கலாம். ஆனால் சிம்மமே, கவலைப்படாதீர்கள். சூரியன் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருப்பது தற்காலிகம்தான். பிப்ரவரி 28 அன்று அந்த மேகங்கள் விலகப் போகின்றன. உங்கள் வாழ்வின் இருள் நீங்கி பிரகாசமான ஒளி பரவப் போகிறது. இப்போது உங்கள் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் அந்த இரகசியம் யார்? யார் அந்த கே? இந்த கே என்ற நபர் உங்களுக்கு மிக நெருக்கமான வட்டாரத்தில் உள்ளவராக இருக்கலாம், அல்லது உங்கள் தொழிலில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வரப்போகும் ஒரு புதிய நபராக இருக்கலாம். அந்த நபரின் பெயர் கார்த்திகேயன், குமார், கந்தசாமி, கிருபாகரன், கலைவாணி அல்லது கேயில் தொடங்கும் ஒரு ஆளுமையான பெயராக இருக்கும். இந்த நபர் உங்களை சந்திக்கும்போது ஒரு முக்கிய அரசாங்க ஒப்பந்தத்தை பற்றியோ அல்லது ஒரு பெரிய சொத்து கைமாறுவதை பற்றியோ பேசுவார். அவர் சொல்லும் அந்த ஒரு ஐடியா உங்கள் கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்டும். உங்கள் எதிரிகள் கூட உங்கள் காலடியில் வந்து விழும் அளவிற்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த கே நபர் உங்களுக்கு வழங்குவார். பிப்ரவரி 28 பிறகு நீங்கள் செல்லும் இடங்களில் கே என்ற எழுத்தை கண்டால் அங்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று அர்த்தம். தொழில் மற்றும் அதிகார உயர்வை பற்றி பார்க்கலாமா? பொருளாதார ரீதியாக சிம்ம ராசிக்கு பிப்ரவரி 28 முதல் ராஜயோகம் ஆரம்பமாகிறது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய அதிகாரிகள் அல்லது மேலதிகாரிகள் இப்போது உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள். வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு
அவர்கள் ஆசைப்பட்ட அந்த பெரிய பொறுப்பு வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகளை தொடங்கும் யோகம் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட், இரும்புத் தொழில் மற்றும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த பிப்ரவரி 28க்கு பிறகு ஒரு மகா பொற்காலம். உங்கள் கையில் எப்போதும் பணம் தாராளமாக புழங்கும். இதுவரை வராத பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். உங்கள் வங்கிச் சேமிப்பு உயரும்போது உங்கள் முகத்தில் மீண்டும் அந்த பழைய கம்பீரம் குடியேறும். குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த பிணக்குகள் தீரும். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் அல்லது சுப காரியங்கள் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு சுமூகமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த அந்த உடல் சோர்வு நீங்கும். பிப்ரவரி 28க்கு பிறகு உங்களுக்குள் ஒரு புதிய சிங்கத்தின் பலம் கூடும். மனதளவில் நீங்கள் மிகவும் தைரியமாக உணர்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ வழிபாடு இப்போது கைகூடி வரும். இந்த மகா மாற்றங்களை முழுமையாக பெற நீங்கள் ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்கள். பிப்ரவரி 28 அன்று காலை சூரிய உதயத்தின் போது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சூரியனுக்கு அர்க்கியம் கொடுங்கள். ஓம் சூர்யாய நமக என்று 21 முறை சொல்லுங்கள். இது உங்கள் ஆளுமைத் திறனை உலகிற்கு பறைசாற்றும். நண்பர்களே, உங்கள் விதியை மாற்றப் போகும் இதுபோன்ற ஆழமான ஜோதிட ரகசியங்களை தொடர்ந்து பெற இப்போதே கீழே இருக்கும் அந்த சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எனது இந்த ஆன்மீக பயணத்திற்கு வலிமை. சிம்மராசி அன்பர்களே, பிப்ரவரி 28 முதல் உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த நபரை அடையாளம் கண்டு ராஜ வாழ்க்கையை தொடங்குங்கள். உங்கள் வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி எல்லாம் சுபமாகும். நன்றி, வணக்கம்.